கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போயிடுவோம். இப்போ எடுத்து வாசிங்க. சங்கீதம் 128 சங்கீதம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாருக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றால், அது மேல் வசனத்தை படிகளை பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு தான் நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பயப்படக்கூடிய மனிதருக்கு நிறைய கம்பெனி மனிதருக்கு பயப்படுறோம், வேலை பார்க்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு பயப்படுறோம். ஆனா பயப்படக்கூடியவருக்கு நம்ம பயப்படுறது இல்லை. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில அநேக நன்மைகள் தாமதமாகுது, அநேக ஆசீர்வாதங்கள் தாமதமாகுது. அதனால நமக்கு செய்தி ஒரு தலைப்பு என்னன்னா, அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எடுத்து படிங்களே. சங்கீதம் 119 சங்கீதம் 68 வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கவனிங்க, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். நம்ம வாழ்க்கையில தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட பழகிற மனிதர்கள் அநேக நேரங்கள் நல்லவராக இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைகள் வரும் பொழுது மாறிடுவாங்க. மாத்திரமல்ல, நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அநேக நேரங்களில் நமக்கு நன்மை செய்வாங்கன்னு நினைக்கவே முடியாது. சூழ்நிலைகள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டவர்களாக மாறிடுவாங்க. நமக்கு நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலைகள்ல வரும் பொழுது அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா பழகிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பண தேவை வருது அப்படின்னா, அப்ப அவங்க கிட்ட பணங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது செய்வாங்க, இல்லைன்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம எப்படி அவங்கள்ட்ட வாங்குறது? அவங்க எப்படி கொடுப்பாங்க? தேவன் நல்லவரும் நன்மை செய்வதுமா இருக்கிறார். அவர் எப்பவுமே நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். அவர் எப்போதும் நமக்கு நல்லவராக கூடயே இருந்து எல்லா காரியத்தையும் நன்மை செய்து நம்ம கூடயே இருந்து நம்ம கரம் பிடிச்சு நடத்துகிறவர் கர்த்தர் மட்டும்தான். நாசிய சுவாசம் உள்ள மனுஷன் நமக்கு நன்மை செய்ய மாட்டான். நீங்க ஒரு வேலை கம்பெனிக்கு நல்லா போலாம், முதலாளி நம்ம நல்லா நேசிக்கலாம், கூட இருக்கிறவங்க நல்லா நேசிக்கலாம். இங்க ஒரு தவறு செஞ்சு பாருங்க, அடுத்த நிமிஷமே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உங்களால ஒரு நஷ்டம் வரட்டும் பாருங்க, அடுத்த நிமிஷமே கோவப்படுவாங்க, அடுத்த நிமிஷமே மூஞ்சியை காட்டுவாங்க. என்னம்மா இந்த வேலையில இப்படி இருந்திருக்கீங்க, கவனம் இல்லாம இருந்திருக்கு, இதனால இவ்வளவு ஆயிரங்கள் நஷ்டம் ஆயிருச்சு அப்படின்னு சத்தம் போடுவாங்க. எடுத்து படிக்கலையே. யாக்கோபு 1 17 வசனம். யாக்கோபு 1:17 நல்ல ஒரு வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை அவர்கிட்ட இல்லை. அவரிடத்திலிருந்தா நமக்கு நன்மை உண்டாகுது, அவரிடத்திலிருந்தா பாக்கியம் உண்டாகுது. அவரிடத்துல எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. ஏழை ஜெபிச்சாலும் அவர் நன்மை செய்வாரு, பணக்கார ஜெபிச்சாலும் நன்மை செய்வார். எப்படி ஜெபிக்கிறதுங்கிறத ரொம்ப முக்கியம். அப்ப அவரிடத்துல எல்லாமே அவங்க அங்கதான் வரணும். அவர் தான் நமக்கு நம்ம நன்மை உண்டாக்கணும், பாக்கியத்தை உண்டாக்கணும். இங்க நடக்கிறதும் அவர் தான் உண்டாக்கணும், பேசுறதும் அவர் தான் உண்டாக்கணும், விலனும் அவர் தான் கொடுக்கணும், எல்லாம் அவர் தான் கொடுக்கணும். அவர் கொடுக்காம நம்ம ஒரு இமி அளவு கூட அசைய முடியாது, நம்மளால நம்ம வாழ்க்கையில் அசைய முடியாது. அவர் தான் எல்லாம் உண்டாக்கி தரணும். அதே நீங்க சங்கீதம் 31 சங்கீதம் 19 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் கவனிங்க, உமக்கு பயப்படக்கூடிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தரை நம்பணும். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை பெருசா இருக்குது. நம்ம அவருக்கு பயப்படணும். அவரை மனுஷனுக்கு முன்னாடி இயேசு நடத்துவாரு. அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற நன்மை பெருசா இருக்குமா? எதிர்பார்க்க நன்மை பூமியில மாத்திரம் பெருசா இருக்காது, பரலோகத்துல எனக்கு இடம் இருக்கு தெரியுமா, அதுதான் பெரிய நன்மையா நான் கருதுறேன். இந்த பூமியில எனக்கு என்ன நன்மை வந்தாலும் அது பெருசு கிடையாது.
கண்ணை மூடினா கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருக்கணும். அவ்வளவுதான். அதுதான் பெரிய நன்மையை நான் கருதுறேன். அதே நீங்க எடுத்து படிங்களே, சங்கீதம் 34 சங்கீதம் 10 படிக்க வேண்டாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை யாரு தேடுறாங்களோ, சிங்க குட்டி கூட சில ஆகாரம் எல்லாம் பசியா இருக்குமா. குட்டி போட்டு சிங்கம் பார்த்தீங்கன்னா சிங்கங்களுக்கு தேவை உணவுகளுக்காக ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா இரை தேடும். அவர் தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. யார் அவர் உண்மையா தேடுறாங்க. கர்த்தரை தேடுவதுங்கிறது வேறு, தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை தேடுவது நம்மளுடைய தேடுதலே வித்தியாசமா இருக்கும். நிறைய பேர் தேடுதல் பார்த்தீங்கன்னா, ஒரு வியாதி வந்தா கர்த்தரை தேடுறது, ஒரு நெருக்கடி வந்தா கர்த்தரை தேடுறது, ஒரு பலவீனம் வந்தா கர்த்தரை தேடுறது, என் சூழ்நிலைகள் மாறினா கர்த்தரை தேடுறது. தேடின பிறகு அவங்கள இயேசு தேடி கர்த்தர் நன்மை செஞ்சுட்டாருன்னா இயேசுவை மறந்துடுறது. நீ நம்ம தேடக்கூடிய தேடுதல் வித்தியாசமா இருக்கு நிறைய மனிதர்களுடைய சூழல் பார்த்தீங்கன்னா. அப்ப நம்ம தேடக்கூடியது உண்மையா தேடணும். அவரு தான் எனக்கு எல்லாம்னு தேடணும். அவர் கொடுத்தாலும் அவர் தேடிக்கிட்டே இருக்கணும். அவர் இல்லாம நான் இல்லை அப்படின்னு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார், எல்லாரும் சந்திப்பார். அதே நீங்க படிங்க பாப்போம். சங்கீதம் 144:15. கவனிங்க, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள பிள்ளைகள். நம்ம கர்த்தரை எனக்கு தெய்வம் கர்த்தர் தான், அப்ப நான் பாக்கியவான் பாக்கியவதி அப்படின்னு சொல்லணும். நான் தெய்வமா கர்த்தரை தான் கும்பிடுறேன், அவர் இல்லாம நான் இல்லை. அவர் சமூகத்தில் நான் போய் தேடாம நான் ஜீவிக்க முடியாது. அவர் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தார், அவர் தான் இந்த வேலையை கொடுத்தார், அவர் தான் பெலன் தரார், அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் இல்லாம நான் இல்லை அப்படிங்கிற தேவ பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நன்மையும் குறைபடாது. அவங்க எப்போது பாக்கியவனா பாக்கியவதியா எப்போதுமே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து படிங்க யோசுவா 9ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். யோசுவா 9:25. நல்ல ஒரு வசனம் படிங்களே. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிறோம், இப்பொழுதும் இதோ உம்முடைய கையில் இருக்கிறோம், உம்முடைய கைகளில் இருக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுகிறபடி உமக்கு எது நியாயமா தோணுதோ அதை எங்களுக்கு செய்யும் என்றார்கள். எங்களுக்கு செய்யும் என்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய கைகள் அங்க இருக்கிற ஆண்டவரே. நீங்க அநேகம் நினைக்கிறதே இல்லை. இன்னைக்கு வராத தேவ பிள்ளைகள்லாம் இயேசுவோட கையில் நான் இருக்கிறேன், அவர் தான் என்னை உருவாக்குனாரு, அவர் தான் தாயின் கருவழி தெரிந்து கொண்டாரு, அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. அப்ப ஆண்டவர் உங்களோட கைகள் அங்க இருக்கிறோமப்பா, நமக்கு எது நியாயமோ அதை எங்க வாழ்க்கையில செய்யுங்க, எது எங்க வாழ்க்கையில நன்மையா தோணும் அதை எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களே, அது அழகா செய்வார். நான் இயேசுவோட கையில இருக்கிறேன், அவர் தான் என்னை உருவாக்குனாரு, என்னை அவர் தான் வணஞ்சாரு, அவர் தான் என் கருவை கண்டாரு, அவர் கண்கள்னால என் கருவை கண்டாரு, அவர் தான் என்னை இம்மட்டுமா நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா நன்மை பாக்கியம் எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகிறதுக்கு முன்னாடி அநேக சோதனைகள் வரும், அநேக வேதனைகள் வரும். சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் தான், அவனுக்கு தான் நன்மை பாக்கியம் உண்டாகும். நமக்கு அநேக சோதனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், அநேக நெருக்கடிகள் வரும். அதையெல்லாம் சகிப்பதற்கு கர்த்தரிடத்துல பலனை கேட்கணும். விதத்துல யாருக்கு என்ன சோதனை வந்துச்சு, அதனால அவங்களுக்கு எந்த சோதனையை எப்படி சகிச்சாங்க, அவங்களுக்கு எப்படி பாக்கிய நன்மை உண்டாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். யாருக்கு பெரிய சோதனை வந்துச்சு, அந்த சோதனையில எப்படி அவங்க ஜெயம் கொண்டாங்க, அவங்களுக்கு எப்படி பாக்கியம் நன்மை உண்டாச்சு. செய்தி எடுக்கும் பொழுது எனக்கு ஒரே அப்படியே தாதரையா கண்ணீர். ஆண்டவரே, எனக்கான வார்த்தையா இருக்கு ஆண்டவரே, எனக்கான செய்தியா இருக்கு ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசிட்டப்பா. எவ்வளவு ஒரு வறட்சியான இடத்துல என்னோட வாழ்க்கை இருக்குது, எவ்வளவு வறட்சியான சூழ்நிலைகள் இருக்குது ஆண்டவர், எவ்வளவு தேவைகள் இருக்குது, இதெல்லாம் அது வறட்சிக்கான அடையாளம். இன்னைக்கு ஒருவேளை கேட்கிற உங்களுக்கு கூட அநேக காரியங்கள் வறட்சியா இருக்கலாம். ஆண்டவர், இதெல்லாம் வறட்சியா இருக்குப்பா, இதுல எப்போ ஒரு நன்மை உண்டாகும், இதுல எப்போ ஒரு பாக்கியம் உண்டாகும், இதுல எப்போ எனக்கு ஒரு உயர்வு உண்டாகும் அப்படிங்கிற வேதனையோட கூட நீங்க இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கலாம். எல்லாரும் கட்டாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு எப்போ கட்டுவீங்க, எல்லாரும் ஒரு வாகனம் வாங்குறாங்களே, எனக்கு ஒரு வாகனம் என்னைக்கு வாங்க, எல்லாரும் நல்ல ஆகாரம் சாப்பிடுறாங்களே, நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியல.
அப்படி நிலைமையில அன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தை கேட்டுருக்கலாம். உங்களுக்கு தான் செய்தியை கர்த்தர் பேசுறாரு. எடுத்து படிங்க, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துல 12 - 15 படி வசனங்கள். அப்பொழுது காலேப் கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு, கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு காலேப் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற. யார் இந்த காலேப் அப்படின்னா பார்த்தா யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். அப்ப பார்த்தா யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் யூத கோத்திரத்தோட தலைவனா இருந்தான். அந்த காலேப்பு பார்த்தா விசுவாச வீரனா இருந்தான். பார்த்தா மோசேவால் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். அதுலதான் அந்த காலேப் இருக்கிறான். பாத்தீங்கன்னா அந்த 12 பேரை அனுப்புவாங்க ஒரு இடத்த. மோசே போய் கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி அனுப்பும் போது காலேப்பு இன்னும் அதோட கூட சேர்ந்து சில ஆட்களை அனுப்பும் போது அதுல ஒரு பட்டம் வந்தா காலேப். அப்ப காலேப் பார்த்தீங்கன்னா மோசேவால் அனுப்பப்பட்ட ஒரு ஒற்றன். அதே போல காலேப்பு படிங்கம்மா. என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். கவனிங்க, அவனுடைய மகள் பேர் அக்சால். அக்சால்னா என்ன, அதுக்கு பேருக்கு அர்த்தம் அப்படின்னா அலங்கார கால் கொலுசுன்னு அர்த்தம். அலங்கார கால் கொலுசு அப்படின்னு அக்சாலுடைய பெயர் அர்த்தம். படிங்க. அப்படின்னா பாருங்க, பேரே அழகா இருக்குது. அலங்காரமான கால் கொலுசு அப்படின்னு பேருடைய அர்த்தம். ஆனா அவரோட வாழ்க்கையில் நடந்த காரியத்தை என்னன்னு பாப்போமா? அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய, கவனிய, காலேப்புடைய தம்பி கேனாசின் குமாரன் ஒத்தேனியேல் அதை பிடித்தான். கவனிங்க, அந்த தேசத்தை அழிச்சு அந்த தேசத்தை பிடிச்சான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். கவனிய, காலேப்புடைய தம்பி அந்த தேசத்தை போர் கொண்டு தேசத்தை பிடிச்சனால தன்னுடைய மகள அக்சால தம்பி மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கறாங்க. அவள் புறப்படுகையில், கவனிங்க, அவளுக்கு திருமணம் முடிச்சு புறப்படும் போது என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று, கவனிங்க, சீதனமா ஏற்கனவே அவனுக்கு ஒரு வயலை கொடுத்துட்டான். அவனுடைய காலேப்பு தான் பிள்ளைக்கு சீதனமா நிறைய கொடுத்தாலும் ஒரு வயலையும் கொடுத்துட்டான். ஆனா பாத்தீங்கன்னா இன்னொரு வயலை கேட்கிறான். அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, கவனியத்தினுடைய தகப்பனிடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். முதலாவது கழுதை மேல ஏறிட்டாங்க அவங்க புருஷ வீட்டுக்கு போவதற்கு. அப்போது கூட கழுதையிலிருந்து கீழே இறங்கி காலேப் அவளை நோக்கி என்ன வேண்டும் என்றான். கவனிங்க, திருமணம் முடிஞ்சு போறப்ப அக்சாலும் அவருடைய வீட்டுக்காரர் போறப்ப கழுதையிலிருந்து கீழே இறங்கி அவருடைய தகப்பனாயுடைய காலேப்பிட்டு போய் கேட்கிறாரு. அப்ப காலேப் சொல்றாரு, மகளே உனக்கு என்ன வேணும்? அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். கவனிங்க, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். கவனிங்க, அவளுக்கு தகப்பன் கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னா வறட்சியான ஒரு நிலத்தை கொடுத்திருக்கிறார். கவனிங்க, வறட்சியான நிலத்தை என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு வறட்சியான நிலம் இருக்குது. அங்க அந்த இடத்த தகப்பன் அவங்களுக்கு கொடுத்தா என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த விவசாயம் செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது. அப்ப களையப்பட்ட தன்னுடைய தகப்பன்ட்ட நீங்க வறட்சியான இடத்த நீங்க கொடுத்துட்டீங்க, நீர் பாய்ச்சலான இடத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பாட்ட உரிமையா கேட்கிற. யாரு கேட்கிறா? என்னுடைய மகளாக கூட அக்சல் கேட்கிறா. எனக்கு ஒரு நல்ல இடத்த கொடுங்க ஆண்டவரே, அப்பா எனக்கு தகப்பனே நல்ல இடத்த எனக்கு கொடுங்க. இன்னைக்கு நீங்களும் கூட என்னோட வாழ்க்கை வறட்சியா இருக்குது, என் பொருளாதார வறட்சியா இருக்குது, வேலையில ஒரு பெரிய வறட்சியான இடத்துலதான் என் வேலை இருக்குது, இதோட எல்லாமே வறட்சியான சூழ்நிலைகள்ல எல்லாம் ஆண்டவரே நல்ல ஒரு வீடு இல்லை, நல்ல ஒரு பாத்ரூம் இல்லை, நல்ல ஒரு பொருளாதாரம் இல்லை, நல்ல ஒரு உயர்வு இல்லை, எல்லாம் வறட்சி ஆண்டவரே. இந்த வாழ்க்கை முழுவதும் வறண்டு போய் கிடக்குது, எல்லா ஆசீர்வாதமும் வறண்டு போய் அப்படி கிடக்கக்கூடிய நிலைமையில் ஒரு வேலைக்கு வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் செய்தி உங்களுக்கு ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப காலேப்பு கொடுத்த அந்த தென் பூமி என்ன பூமி தெரியுமா? நேகேப் அப்படிங்கிற தென் பூமி. அது என்றால் வறட்சியான ஒரு வனாந்திரமான ஒரு நிலம். அதைத்தான் தான் பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறான் காலேப் அக்சாலுக்கு. அப்ப கவனிய படிக்குமா. அப்பொழுது காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கவனிங்க,
நீர் பாய்ச்சல் நிலம். அப்ப நீர் பாய்ச்சல் நிலம் அப்படின்னா எபிரேய பாஷையில குலோத் அப்படின்னா குளம்னு அர்த்தம். முதலாவது இடத்த கொடுத்துட்டான் சீதனமா, நான் பிள்ளைக்கு அது வறட்சியான இடம், வறண்டு போன ஒரு வனாந்திரம். ஆனா தன்னுடைய தகப்பன் இடத்துல அவ கழுதையிலிருந்து இறங்கி தாழ்மையா கேட்கிறான், அப்பா எனக்கு நீ கொடுத்த இடம் வறட்சியான இடம், நீ கொடுத்துருக்கிற வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கை, நீங்க கொடுத்துருக்கிற வருமானம் வறட்சியான வருமானம், இதை வச்சு என்ன செய்ய முடியும்? 14 அப்படிதான் கேட்டேன், ஆண்டவரே நீ தரக்கூடிய வருமானங்கள் பத்துல, நீ தரக்கூடிய உயர்வுகள் பத்துல, நீ தரக்கூடிய ஆசீர்வாதம் பத்துல, தரக்கூடிய எந்த ஒரு காரியங்கள் பத்துல ஆண்டவரே. அப்ப நீங்க கொடுத்துருக்க இந்த வறட்சியான இடத்துல நீங்க ஆண்டவரே அப்போ ஆண்டவரே நல்ல வளமுள்ள ஆசீர்வாதம் தாங்க, நல்ல வளமுள்ள ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு அக்ஸா கேட்டது போல நானும் கேட்கிறேன், நீங்களும் இன்னைக்கு கேட்கலாம், என்னைக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வீடு, எனக்கு நல்ல வீடு கட்டணும்பா, நாங்களும் 4 பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தேவ பிள்ளைகளே இன்னைக்கு 5 காரியத்தை நம்ம அக்ஸாலுடைய மூலியமா தெரிஞ்சுக்கொள்றோம். இயேசுவிடம் கேட்க வேண்டியது. அக்ஸால் பத்தி நம்ம இயேசுவிடம் கேட்கணும். கவனிங்க, படிங்களே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 8 to 11 முடி வசனங்கள் படிங்களே. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 8 to 11 முடி வசனங்கள். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். கவனிய, அக்ஸால் தான் அப்பாட்ட கேட்டா கட்டாயம் அப்பா தருவாரு அப்படின்னு நம்பிக்கையோடு கேட்கிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப இயேசு இடத்துல முதலாவது கேட்கணும். அக்ஸால் நான் அப்பாட்ட கேட்டா, உரிமையா கேட்டா, நீ கொடுத்த இடம் வறட்சியான இடம் ஆண்டவரே, கொடுத்த இடம் வறட்சியான தகப்பனே, இந்த இடத்தை வச்சு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, நீ என்ன கேளுப்பா, நான் கொடுத்தது வறட்சியான ஊழியம் தான், கொடுத்தது வறட்சியான ஆத்துமாக்கள் தான், நான் கொடுத்தது வறட்சியான வருமானம் தான், நான் கொடுத்தது எல்லாம் வறண்டு போய்தான் இருக்குது, என்கிட்ட கேளு. பிள்ளை சாப்பாடு கேட்டா நம்ம பிள்ளை பசிக்குது சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளை கேட்குது, சாப்பாடு கொடுப்போமா இல்லை சாப்பாட்டுக்கு மாறான ஏதோ ஒரு சாப்பிடக்கூடாத பொருளை கொடுப்போமா? அவ பிள்ளை என்ன சாப்பிடா கொடுக்குறோம் அல்லவா? அதை போலதான் நம்ம அப்படி பிள்ளை மேல அக்கறையா இருக்கிறோம் அப்படின்னா கொடுத்தவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், கொடுத்தது என்ன, இனி என் பிள்ளை என்ன கேட்கான், என்ன கொடுக்கணுங்கிறது நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் அக்ஸா தன்னுடைய தகப்படத்துல கேட்டான். அதான் நீங்கள் நானும் இயேசு இடத்துல கேட்கணும். என்ன காரியத்தில் நம்ம வறண்டு போய் இருக்கிறோங்கிறத அவரிடத்துல கேட்க வேண்டும். அடுத்தது தேவையானதை கேட்க வேண்டும். இயேசு இடத்துல தேவையானதை கேட்கணும். நீ தேவையில்லாத நிறைய பேர் கேட்கிறாங்க. தேவையில்லாத காரியத்தை இயேசு இடத்துல கேட்கறதுனாலதான் அவங்க வாழ்க்கையில் நன்மையும் பாக்கியம் உண்டாகல. அக்ஸால் கேட்டது தேவையானதை கேட்டான். அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 6-8 படிகளே. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கவனிங்க, உங்களுக்கு வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அக்ஸா தன்னுடைய தகப்பனிடத்துல நீ கொடுத்த நிலம் வறண்ட ஒரு பாலைவனமான நிலம் ஆண்டவரே, அந்த இடத்துல ஒன்று செய்ய முடியாது அப்படிங்கிறத தகப்படத்துல கேட்டார். அப்ப இந்த பிள்ளை என்ன கேட்குங்கிறத தகப்பன் நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்க என்ன கேட்பீங்கிறது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். வருமானம் பத்துலன்னா வருமானத்துக்கு உண்டான வழியை வேற வழியை கர்த்தர் வைத்திருப்பார். அதாவது அடுத்தது துரிதமாய் கேட்க வேண்டும். கர்த்தரிடத்துல துரிதமா கேட்கணும். எடுத்து பண்ணுங்க, எபேசியர் 5:15-16 படிங்களே. அக்ஸால் துரிதமா கேட்டான். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள்
பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கவுனி, அக்சால் பத்தினா நாணமான அப்பாட்ட கேட்டான். நாணமானத ஏற்கனவே இடத்துக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, கொடுத்துட்டீங்கப்பா, அது வறட்சியான ஒரு பாலைவனம், அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிந்து ஞானமா கத்தட்ட கேட்டான். ஆண்டவரே, எனக்கு ஞானமா எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, ஜீவன் தாங்க ஆண்டவரே, ஆயுஷ்னால கூட்டி கொடுங்கப்பா, நல்ல ஒரு இருக்கிற வீடு தாங்க ஆண்டவரே, நல்லா அன்னாட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அப்படி கேட்கறது தவறு இல்லை. நீங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா கத்துட்ட கேட்பாங்க. வித்தியாசமா சம்பந்தமே இல்லாத கத்துட்ட நாணமற்ற காரியங்களை கேட்கறது. அது கேட்கறதுனாலதான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மை போயிருது, வாழ்க்கையில தீமையான நிறைய காரியங்கள் உள்ள வந்துடுது. ஞானமா அக்சால் கத்துட்ட கேட்டான். அதே இன்னொரு காரியம், நல்ல உறவு அப்பாட்ட இருக்கணும். ஏசப்பாவோடு நல்ல உறவு ரொம்ப முக்கியம். அதுதான் இப்ப இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் ஏற்றதா இருக்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கையில் கேட்கறது, துரிதமா கேட்கறது, தேவையானதை கேட்கறது, இயேசுடன் கேட்கறத கர்த்தர் தருவார். நல்ல உறவு இல்லாம நீங்க கேட்டீங்க தர மாட்டாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, அடிக்கடி பிரச்சனை வந்துருச்சு. திடீர்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கடுகு தேவைப்படுது, டக்குன்னு அடுப்புல சட்டியை வச்சுட்டு கடுகு தேவைப்படுது. எடுத்த மாதிரி ஒரு வீடு தான் இருக்குது, சுத்தி வீடுகள் ரொம்ப தூரம் போகணும். அவங்க நீங்க போய் கடை தருவாங்களா? அவங்கள்ட்ட தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க? அவங்க வீட்டு நல்ல உறவு இல்லை, சண்டை போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்களோட கூட. நீங்க நிறைய பேர் செய்யறது தப்புன்னு தெரியுமா? நீ ஈஸியா உறவுல தூக்கி எறிஞ்சிடறோம். இந்த உறவு தேவையில்லை, எனக்கு பலன் இருக்கு, கை கால் இருக்கு, சாப்பிடுவேன், எல்லாம் செய்வேன், இந்த உறவு இதனால நமக்கு ஒரு போஜனம் கிடையாது, தூக்கி எறிஞ்சிடும். தூக்கி எறியக்கூடிய உறவு தான் ஒரு நாள் அவங்களை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. நம்ம யார் தூக்கி எறிகிறோமோ அவங்க தான் நம்மளை தூக்கி நிறுத்துவாங்க ஒரு நாள். அப்ப நம்ம கர்த்தரோடு நல்ல உறவுல இருக்கணும், சபையோடு உறவுல இருக்கணும், ஆண்டவரோடு வார்த்தையில உறவுல இருக்கணும், தீர்ப்பில உறவுல இருக்கணும், சபையோடு பாஸ்டரோடு நல்ல உறவுல இருக்கணும், ஆலயத்துக்கு வருவது நல்ல வந்து ஆண்டவரோடு கூட நல்லா உறவாடணும். இந்த உறவுல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா அக்சாலுக்கு கிடைச்சதை போல உங்களுக்கும் கிடைக்கும், பாக்கியம் நன்மையும் கிடைக்கும். நல்ல உறவு இல்லை அப்படின்னா தேவப்பிள்ளைகளை நீங்க என்னதான் கத்துட்டு போய் உருண்டு பிறந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. படிங்களே, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13:14. இப்பொழுதும் உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். பெரிய செய்தி, அதை போய் பார்க்க நேரம் இல்ல. கர்த்தர் விதித்த கட்டளைய நம்ம மீறும் பொழுது, கர்த்தரோடு நல்ல உறவுலமை இல்லை அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்படுவோம். அப்பாவோடு எப்போதும் ஒரு உறவுல இருக்கணும், ஒரு கனெக்ட்ல இருக்கணும். அப்பாவோடு எப்போதும் பேசுற பிள்ளையா இருக்கணும், துதிக்கிற பிள்ளையா இருக்கணும், கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும். நம்ம கொடுத்துருக்க சபைகள்ல, நம்ம கொடுத்துருக்க ஊழியத்துல, நம்ம கொடுத்துருக்க ஊழிய காலங்கள்ல எல்லாத்தையும் நல்ல ஐக்கியத்தில் நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்கணும். அப்ப இருந்தா மட்டும்தான் நம்ம அப்பாட்ட கேட்கறது கிடைக்கும். அக்சால் என்னுடைய அப்பாவோடு நல்ல உறவுல இருந்தான். என்னுடைய அப்பா இது, நான் கேட்டேன் எனக்கு தருவாரு. துரிதமா அவன் நாணமா கேட்டான், தேவையானது அவனுக்கு என்ன தேவையோ அதை கேட்டான், அப்பாட்ட கேட்டான். நீங்க என்னுடைய அப்பாட்ட கேட்ட நம்ம அப்பாட்ட கேட்ட அப்பா தராம விட்டுருவாரு. சில காரியங்கள் உடனே தருவார், சில காரியங்கள் தாமதம் பண்ணுவார். அது ஒரு காரணம் இருக்கு. அப்ப நம்ம உங்களுக்கு வாழ்க்கை என்ன வறட்சியான சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசுவிடம் கேட்க வேண்டும். தேவையானதை கேட்கணும், துரிதமா கேட்கணும். நல்ல உறவு இருந்து, நல்ல உறவு நமக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தா மட்டும்தான். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, உங்க வேலை பார்க்குற அந்த வேலையை ஆட்கள் அந்த முதலாளியோடு நல்ல உறவு வச்சுங்களே, அவங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் என்ன நம்ம நேசித்தாலும் அவங்க கம்பெனியில இருக்கிறதுக்கே பிடிக்காது. நல்லா நேசிக்கிறாங்க, நல்லா பழகுறாங்க, அவங்க செய்யற வேலை பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த வேலையும் வேலையை பார்க்குற இடமும் அந்த ஆட்களும் அந்த சூழலும் நமக்கு பிடிக்கும். வேலை பிடிச்சிருக்குது, ஆட்கள் சரியில்லை அப்படின்னா அந்த வேலை பிடிச்சிருக்கு, ஆட்கள் சரியில்லை, அங்கே வேலை பார்க்கறதுக்கு நமக்கு ஆர்வம் வராது. அதே போலதான் இயேசுவோடு நல்ல உறவுல இருந்தா மட்டும்தான் நீங்க கேட்கிற நன்மை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது வறண்ட நிலமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் தருவார். அடுத்தது தைரியமா அப்பாவிடம் கேட்க வேண்டும். அப்ப தைரியமா அப்பாவிடம் வர வேண்டும். படி எபிரேயர் 4:16.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன அண்டையிலே சேர கடவோம். கவனிங்க, கிருபாசன அண்டையிலே சேர கடவும். அப்பாவிடத்துல தைரியமா போய் கேட்கிறான். அப்பா, இது எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் பத்தல, எனக்கு கொடுத்துருக்கிற அந்த வறண்ட நிலை எனக்கு அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தைரியமா போய் கேட்கறான். நீங்க நல்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க, நல்ல வேலை செய்றீங்க, உங்க சம்பளம் வந்து கம்மியா தராங்க, பத்தல, நீங்க என்ன செய்வீங்க? போகாண்ட போய் தைரியமா கேட்பீங்க, ஐயா நல்ல வேலை செய்யறேன், நான் கொடுத்த வேலையை செய்யறேன், அதுக்கு மேலே நல்லா உழைக்கிறேன், நேரத்துக்கு வந்துடுறேன், நீங்க எப்ப போக சொல்லி அப்பதான் நான் போறேன். அப்ப எனக்கு தைரியமா நீங்க கேட்கலாம், செய்யற வேலைக்கு கூலி சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, ஆமா அந்த அம்மா சீக்கிரமா வந்துருது, நம்ம எப்ப போக அப்பதான் போகுது, நல்ல வேலை செய்யுது, அப்ப அவங்களுக்கு நல்ல கூலிய கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வருவாங்க. இதே போல நீங்களும் கூட அக்ஷராத்தான் செஞ்சான். நான் அப்பா இடத்துல தைரியமா போய் கேட்டான், அப்பா நீ கொடுத்த இடம் வளர்ந்து போன இடம், வறட்சியான இடம், இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நல்லா நீங்க நீர் பாய்ச்சின இடத்த கொடுங்க, அதை வச்சுதான் ஏதாவது விவசாயம் பண்ணி நாங்க வாழ்க்கையை தொடங்க முடியும், பிழைக்க முடியும், வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படின்னு தைரியமா தான் அப்பா இடத்துல போய் கேட்டான். அப்பாட்ட போய் உரிமையா கேட்டான். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்க, நம்ம துரிதமா அப்பாவோட சமூகத்துக்கு போவோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம டெய்லியும் ப்ரேயர் பண்றேன், உபவாசம் பண்றேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு விடாம ஆலயத்துக்கு போறேன், தசமமா காணியை கொடுக்குறேன், அப்பா அட்டா தைரியமா கேட்கிறேன், அப்பா எனக்கு குழந்தை கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க ஆண்டவரு, நான் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் நான் கொஞ்சம் உண்மையா இருக்க ஆண்டவரு, எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் தர மாட்டேறீங்க, கொடுங்க ஆண்டவரு இன்னும் உரிமையா கேட்கலாம். ஆலயத்துல ஒரு வேஷம் போட்டுட்டு, வீட்டுல ஒரு வேஷம், வேலை பார்க்க ஒருத்தர் வேஷம் போட்டு நீங்க தைரியமாக கத்துறதை கேட்டீங்க அப்படின்னா எந்த நன்மையும் கிடைக்காது, எந்த வாக்கியமும் வாழ்க்கை உண்டாகாது. நம்மளுடைய கேட்கிறோம் அப்படின்னா தேவையானதை கேட்கணும், துரிதமா கேட்கணும், நல்ல உறவுல முக்கியமே நல்ல உறவு. அப்பாவோடு கூட நல்ல உறவு இருந்தா மட்டும்தான் கேட்கறது கிட்ட கொடுப்பாரு. நல்ல உறவு இல்லாம எல்லா பாவத்தையும் பண்ணிக்கிட்டு, எல்லா கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆலயத்துல உட்காந்து ஆண்டவரே அப்படின்னா வாழ்க்கையில வியாதி மாறணும், கடன் மாறணும், பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், ஒண்ணும் கிடைக்காது. இந்த உறவு இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. திருமண வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு பாண்டிங் இருந்தாலும் இந்த வாழ்க்கை இணைக்கும், இனிக்கும், இல்லை இந்த வாழ்க்கை கசந்து போயிடும். அடுத்தது அக்ஷா கேட்டது தெரியுமா? தாழ்மையோடு கூட மரியாதையோடு பட்டான். தாழ்மை உள்ளவருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 29 படிகளே. லேவியராகமம் 23:29. தாழ்மையோடு மரியாதையோடு கழுதையிலிருந்து இறங்கி தன் அப்பா இடத்துல உரிமையா கேட்டான், மரியாதையா கேட்டான். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுபுண்டு போவான். கவனிங்க, தாழ்மைப்படுத்தணும். நான் அப்பா கொடுத்தது எனக்கு பத்தல, எனக்கு சரி வரல, நீங்க எப்படியாவது அப்பாட்ட போய் நல்ல ஒரு வளமான இடத்த கேட்கணும்னு சொல்லி இந்த குதிரையிலிருந்து இறங்கி அப்பாட்ட போய் தாழ்மையா, நீ கொடுத்தது எனக்கு வறண்ட இடம்ப்பா, எனக்கு இந்த இடம் பத்த மாட்டி, அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க ஏதாவது நல்ல இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நல்ல நீர் பாய்ச்சலான ஒரு இடத்த தன்னுடைய அப்பா அந்த பிள்ளைக்கு கொடுத்தார், காலை அக்ஷாலுக்கு கொடுத்தார். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்ம தாழ்மை மரியாதை நமக்குள்ள முக்கியம். கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படணும், கர்த்தர் கொடுத்திருக்க சபைக்கு தாழ்மைப்படணும், கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனுக்கு நம்ம அவங்க ஊழியக்காரங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சின்ன வயசு பெரிய வயசு அவங்க ஊழியக்காரங்க, கர்த்தர் நமக்கு ஒரு போதக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு. அப்ப நம்ம தாழ்மையா மரியாதையா கர்த்தரை கேட்கணும். அதே போல தைரியமா அப்பாவோடு கேட்கணும், துரிதமா கேட்கணும், அதே தேவையானதை கேட்கணும், அதே இயேசுவிட கேட்கணும். அக்சால் அப்பாட்ட கேட்டா, தேவையானதை கேட்டா, எனக்கு நீ கொடுத்த நிலம் வறண்ட நிலம், நல்லா செழிப்பான இடத்த கொடுங்கன்னு கேட்டா, மாத்திரமில்ல துரிதமா ஞானமா காய் செயல்பட்டா, நல்லா அப்பாவோடு உறவுல இருந்தா, நீ அப்பா எனக்கு கேட்ட கட்டாயம் தருவார். தைரியமா அப்பாட்ட போனா, அப்பாவுக்கு எனக்கு நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது, தாய் தகப்பனோட வார்த்தையை கீழ்ப்படியது கிடையாது. நமக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க,
வயதுல முயர்ந்தவங்க அவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கலாம், அவங்ககிட்ட போய் ஒரு இந்த காரியம் பண்ணலாம். அப்பா சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க, எது செய்றீங்க, அப்பா சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்க. தாய் தகப்பனுக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கறது இல்லை. உங்க பிள்ளை உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. உங்க பிள்ளை உங்களை கெட்ட வார்த்தை பேசுது, திட்டுது, அடிக்குதுன்னா எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளையா இருக்குது, எவ்வளவு வேதனை இருக்கும். எனக்கு தாய் இருக்கிறாங்க, என் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களை விசாரிக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கேட்டு அறிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற வாஞ்சு நமக்கு இல்லை. நிறைய விடுக்கு தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது சாப்பாடு கொடுக்காம, உணவு கொடுக்காம, மரியாதை கொடுக்காம அவங்கள பார்த்துட்டு செத்து போன பிறகு அம்மா போயிட்டு அப்பா போயிட்டு அழுது என்ன பிரயோஜனம்? ஒரு நாளைக்கு அப்படி உன் பிள்ளை உன் தாய்க்கு நீ செய்யறப்ப நாளைக்கு உன் பிள்ளை உனக்கு செய்யும். அல்லேலூயா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் அறுப்போம். அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிட்டு நினைக்கிறோம் நல்லா தெம்பு இருக்குது, பலன் இருக்கு, சம்பாதிக்க சாப்பிடுறோம், தாய் தகப்பனை பார்க்காம மரியாதை கொடுக்காம இன்னைக்கு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதை விட மோசமா நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. அக்சால் தாழ்மையோடு மரியாதையோடு கூட அப்பாட்ட கொடுத்தது 10 ஆண்டவரே நீ கொடுங்க. இந்த அக்சால் மூலியமா தேவன் என்னோடு கூட பேசினார். உனக்கு என்ன தேவை என்கிட்ட கேளுப்பா. யாரும் எழுந்து நிற்போமா? யாரும் எழுந்து நின்று உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். உபாகமம் 30:9. அப்படி அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி எல்லா வேலைகளிலும் கர்ப்பத்தின் கனியிலும் பலனிலும் கவனிங்க, பரிபூர்ண நன்மை உண்டாகணும்னா அப்பாவோடு ஏசப்பாவோடு நல்ல உறவுல இருக்கணும். அவர் அப்பா, நான் அவருடைய பிள்ளை, எனக்கு நான் கேட்க வேண்டிய இயேசு விடத்தை கேட்கணும், எனக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். ஆண்டவரே துரிதமா கேட்கணும், தைரியமா இயேசுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே தாழ்மையோடு மரியாதையோடு கூட இருக்கணும். இதே அக்சாலுக்கும் காலேபுக்கும் காலேபுக்கு இருந்த காரியம். அக்சாலுக்கு சமுதாயத்துல கொடுக்கப்பட்டது ஒரு கட்டுப்பாடு. இந்த போர்ல ஜெயிச்சா என் பிள்ளைய தான்னு சொல்லி அப்பா அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை போட்டுட்டாரு. ஒரு கட்டுப்பாடுக்குள்ள அக்சால் இருந்தால். ஆனா தன் தகப்பன் கொடுத்த ஒரு வறண்ட நிலம்னு அவ அறிந்திருந்தும் தகப்பண்டத்துல உரிமையா போனா, தேவையானதை கேட்டா, துரிதமா கேட்டா, தைரியமா கேட்டா, தாழ்மையா கேட்டா, மரியாதையை கேட்டா, அப்பாங்க உரிமையில உறவோடு கேட்டா. ஆண்டவரே நல்ல வளமான ஒரு குலத்தை, வளமான நீர் பாய்ச்சல் இடத்தை கொடுத்து இங்க காலேபுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அக்சாலுக்கு கொடுத்தாள். தேவ பிள்ளைகளே, அக்சாலை போல நமக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். தேவன் ஞானத்துல அப்பாவிடத்துல நம்ம சேருவோமானால், நல்ல உறவுல இருப்போமானால், நல்ல ஐக்கியத்தில் இருப்போமானால், வார்த்தைகளில கொடுப்பதில விசுவாசத்துல அவர் மேல் நம்பிக்கையில இருப்பீங்களா நீங்கள் நான் இருப்போமானால் நிச்சயமாய் பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் உண்டாகும்.